இந்த வருஷத்துல இதை நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்க. நான் சொல்ற பொருள் இந்த வருஷ பரப்புல நீங்க கண்டிப்பா வாங்கியே ஆகணும். நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா இந்த வருஷம் பெஸ்ட் ஆஃப் த இயரா உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. கனி காண்பது என்றது முக்கியமா நீங்க பண்ணியே ஆகணுங்க. வணக்கம்ங்க, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னாலே அது கோலாகலமா கொண்டாடுவாங்க. நம்ம சித்த வருஷ பருப்பும் அப்படிதான் எல்லாருமே கொண்டாடுவீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வருஷ பருப்பு பிறக்குதுங்க. இந்த குரோதி வருஷம் நம்ம தமிழோட இது பாத்தீங்கன்னா 60 வருஷம் ஒரு வாட்டி வரும். ஸோ அது 60 வருஷத்துல 38வது வருஷமா நம்ம குரோதி வருஷம் வருதுங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். பஞ்சாங்க கணக்குப்படி இந்த குரோதி வருஷம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா நீங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம். நம்ம தெய்வத்தோட வழிபாடு நம்ம பண்ணும்போது, தெய்வத்தோட ஆராதனை செய்யும் போது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் மலை போல உள்ளது பனி போல கரைஞ்சிடுங்க. நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. இந்த குரோதி ஆண்டு சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க தெய்வ ஆராதனையும் தெய்வ சிந்தனையோட இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க. தமிழரோட வழிபாட்டிலையும் நம்ம ஹிந்து தர்மத்தோட தொட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கனி பார்ப்பது. இது நம்ம எப்படி பண்ணணும், இது என்ன மாதிரின்றது நான் இந்த வீடியோல ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க கண்டிப்பா அதை முழுசா பார்க்கணுங்க. கனி காணுதல் அதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம தொடக்கத்துல நம்ம ஆரம்ப வருஷத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி முகத்தையா இருக்கும், இல்ல அம்மா அப்பா முகத்தையா இருக்கும். நமக்கு எது ஒரு பிடிக்குதோ அந்த முகத்தை பார்த்து ஆரம்பிக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கனி காணுதல். அதை பத்தி தான் இப்ப விவரமா உங்களுக்கு சொல்ல போறேங்க. இந்த கனி காணுதல்ல என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும்ன்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க. இந்த கனி காணுதல் எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல பார்க்கணும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹால்ல தூங்குவோங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியா நம்ம அறையில தூங்குறதுனால உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ இந்த கனி காணுதல் அங்க வச்சுக்கலாங்க. ஒண்ணு உங்க ரூமா இருக்கலாம், இல்ல பெட்ரூமா இருக்கலாம், இல்ல கிச்சனா இருக்கலாம், சாமி ரூம்லாம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எந்த இடம் டக்குன்னு காலைல எந்திரிச்சு நீங்க பாப்பீங்களோ அந்த இடத்துல வைக்கலாங்க. நீங்க எப்படி இதை ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பால் தட்டுல மா பலா வாழை 3 வைங்க. இந்த 3 நம்ம தமிழருக்கு கொடுக்கறது ஒரு மரியாதை. ஏன்னா 3 முக்கணிகள் நம்ம தமிழ் சிறப்பான கனிகளாச்சே. அந்த முக்கணியில ஏதோ பழம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. ஆனா வாழைப்பழம் வச்சாலே ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நீங்க மத்த பழம் எல்லாம் வைக்கலாம் கேட்டா கண்டிப்பா வைக்கலாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இருக்க வேண்டிய பழம் வாழைப்பழம் மஸ்ட்டுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கண்டிப்பா அதுல இருக்கணும். வெற்றிலை பாக்கு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பூ, உங்க வீட்டுல பூக்கிற பூ வந்தாலும் சரி, உங்களால முடிஞ்ச பூ வாங்கி வைக்கிறதால எந்த பூ வேணாலும் அதுல வைக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம், பச்சை கலர்ல இருக்க எலுமிச்சை பழம், இல்ல மஞ்சளோ ஏதோ ஒரு பழம் கண்டிப்பா இருக்கணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பணம் வைக்கணுங்க. பணம் உங்ககிட்ட கட்டா இருந்தாலும் சரி, இல்ல என்கிட்ட தாளா இருக்குன்னு சொன்னாலும் தாளா வைக்கலாங்க. இல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல சுவாமி, வேற சில்லறை மட்டும்தான் இருக்குனாலும் அந்த சில்லறை கூட வைக்கலாங்க. பணம் அது வச்சா போதும். ஏன்னா நம்ம அது முகத்துல முழிக்கணும். ஸோ நம்மளோட சேனலை நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ உங்ககிட்ட உங்க நாட்டு காயினையோ உங்க நாட்டு பணத்தையோ அதை வச்சு நீங்க வழிபடலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரணங்களா தங்க நகைங்க. இந்த தட்டுல தங்க நகை வைக்கணும். உங்ககிட்ட மோதிரமா இருந்தாலும் சரி, மூக்குத்தியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி அதுல வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, நீங்க வைக்கணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா இந்த ஆண்டுல இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நகை கண்டிப்பா சேருங்க. அப்படி எல்லாம் வெள்ளி இருந்தாலும் வெள்ளி வைங்க. வெள்ளி இல்லாத பட்சத்துலயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, வைக்கணும் அவசியம் கிடையாது. இருக்கவங்க வைங்க, இல்லாதவங்க வேண்டிக்கோங்க. எனக்கு அடுத்த ஆண்டு நான் வைக்கும் போது அந்த தங்கம் வெள்ளியும் அதுல சேரணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நிச்சயமா வருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்றாடம் நமக்கு உணவுக்கு தேவையான தானியங்கள் வைக்கலாங்க. என்ன வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அரிசி, தோரம்பருப்பு, உப்பு, இந்த 3 விஷயத்துக்கு கண்டிப்பா வைக்கணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மங்கள பொருளான மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், சர்க்கரை இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வைக்கலாங்க. அதுல இல்லாத பட்சத்துல பிரச்சனை இல்லை. ஆனா மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா இதுல வைங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க அந்த தாம்பால் தட்டுல வச்சிட்டீங்க. அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நீங்க நாளைக்கு காலையில எழுந்து அந்த கண்ணாடி பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க. கண்ணாடி ரொம்ப சுத்தமா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அதுல அழுக்கு அந்த மாதிரி இல்லாம தொடச்சு நல்லா வச்சிருங்க. அந்த கண்ணாடியில பார்க்கும்போது இந்த வச்ச பொருளும் உங்க முகமும் தெரிஞ்சா சர்வ மங்களமும் உங்களை சேரும். இப்ப நம்ம எந்த நேரத்துல பூஜை பண்ண போறோம்ன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வர இந்த பூஜையை நீங்க எப்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காலையில, மத்தியானம், ஈவினிங் பண்ணலாம். இந்த ராகுகால யமகண்டம் மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 12:01 யமகண்டமும் 4:30 ராகாலமும் வருதுங்க. இந்த நேரம் இல்லாம மத்த எந்த நேரத்துல வேணா நீங்க பூஜை பண்ணிக்கலாம். இப்ப எப்படி பூஜை பண்றதை நான் சொல்றேன். நீங்க காலையில பாத்தீங்களா அந்த பொருள் எடுத்துன்னு போயிட்டு நான் சொன்ன இந்த 2 ஹாஸ் தவிர்த்துட்டு நீங்க எப்ப பூஜை ரூம் போறீங்களோ அப்ப அந்த பூஜை ரூம்ல வச்சு அரிசி உணவு நெய்வேத்தியமா படைக்கணுங்க. அது முடியாதவங்க
தேன் வச்சு படைக்கலாம். தேன் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லையா, நீங்க இப்ப வச்சோம் பாத்தீங்களா பழங்கள், வாழைப்பழம், அதுவே போதுமானதுங்க இறைவனுக்கு நிவேதித்து. அன்னைக்கு புத்தாண்டு தினம் பாத்தீங்கன்னா அரிசி உணவு கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஒண்ணு காரம் சாப்பிடுறோம், இல்ல பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடுறோம். இது ரெண்டு தான் பெரும்பாலும் எல்லாருமே சாப்பிட்டு வருது. மத்தபடி அப்பப்ப ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம். ஆனா இந்த புத்தாண்டும் போது நீங்க இந்த 2 விஷயத்த கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி, இன்னொன்னு வேப்பம்பூ ரசம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க வாங்குற முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சளும் உப்புங்க. ஏன் மஞ்சள் உப்புன்னு சொல்றேன்னா, மங்களகரமான ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கினா மஞ்சள் இல்லாம நம்ம செய்ய மாட்டோங்க. அந்த மங்களகரமான விஷயத்தான மஞ்சளையும் உப்பு, லக்ஷ்மி வாசம் செய்யணும், உப்புவையும் நீங்க கண்டிப்பா வாங்கணும். இதை நீங்க அன்னைக்கு செலவு செஞ்சு வாங்குனீங்கன்னா அந்த மங்கள பொருளான லக்ஷ்மி உங்க வீட்டுல எப்பயுமே வாசம் செய்வான்றது ஒரு ஐதீகங்க. அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல விளக்கேத்தி வச்சு இறைவனுக்கு இந்த புத்தாண்டு நல்லபடியா முடியணும், இறுதி டைம்ல, ஏன்னா அந்த புத்தாண்டு முடிய போகுது அன்னியோட. சோ அந்த இறைவன்கிட்ட வேண்டின்னு, கடவுளே இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் எனக்கு நல்லதாவே அமையணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இத்தோட இந்த கொண்டாட்டத்தை நீங்க முடிச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலயோ இல்ல சாயந்தரமோ கோயிலுக்கு போங்க. நம்ம தமிழ் கடவுளான முருகருக்கு உகந்த நாளுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சஷ்டி. அந்த சஷ்டியில போயிட்டு நம்ம முருகப்பெருமானை எப்படி வணங்கணும், எப்படி ஆராதனை பண்றோன்றதை நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க.